கேள்வி எண் 1. தற்போது இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 26 மாநிலங்கள், பி 27 மாநிலங்கள், சி 28 மாநிலங்கள், டி 29 மாநிலங்கள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 28 மாநிலங்கள். கேள்வி எண் 2. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், பி ஆளுநர், சி குடியரசுத் தலைவர், டி நீதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆளுநர். கேள்வி எண் 3. தற்போது இந்தியாவில் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 6, பி 7, சி 8, டி 9. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 8 யூனியன் பிரதேசங்கள். கேள்வி எண் 4. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 152, பி சட்டப்பிரிவு 153, சி சட்டப்பிரிவு 154, டி சட்டப்பிரிவு 155. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 154. கேள்வி எண் 5. மாநில ஆளுநரை யார் நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி முதல்வர், சி மக்களவை, டி குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 6. ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆப்ஷன் ஏ 3 ஆண்டுகள், பி 4 ஆண்டுகள், சி 5 ஆண்டுகள், டி 6 ஆண்டுகள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள். கேள்வி எண் 7. ஆளுநரின் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி முதல்வர், சி குடியரசுத் தலைவர், டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 8. மாநில ஆளுநர் தனது பதவி துறப்பு கடிதத்தை யாரிடம் வழங்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி பிரதமர், சி மக்களவைத் தலைவர், டி குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். கேள்வி எண் 9. ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 156, பி சட்டப்பிரிவு 157, சி சட்டப்பிரிவு 158 3A, டி சட்டப்பிரிவு 160. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 158 3A. கேள்வி எண் 10. மாநில ஆளுநரின் தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவுகள் எவை? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 155 56, பி சட்டப்பிரிவு 156 157, சி சட்டப்பிரிவு 157 158, டி சட்டப்பிரிவு 158 159. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 157 158. கேள்வி எண் 11. மாநில ஆளுநராக நியமனம் செய்ய குறைந்தபட்ச வயது எத்தனை? ஆப்ஷன் ஏ 30 வயது, பி 35 வயது, சி 40 வயது, டி 45 வயது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 35 வயது. கேள்வி எண் 12. மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை முதலமைச்சராக யார் நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், பி பிரதமர், சி ஆளுநர், டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 13. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி குடியரசுத் தலைவர், சி ஆளுநர், டி சட்டமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 14. முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவை உறுப்பினர்களை யார் நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், பி குடியரசுத் தலைவர், சி ஆளுநர், டி மக்களவை.
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 15. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை யார் நியமனம் செய்கிறார்? ஆப்ஷன் ஏ தேர்தல் ஆணையம், பி முதல்வர், சி ஆளுநர், டி குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 16. மாநில பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்பட்டு துணைவேந்தர்களையும் நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி குடியரசுத் தலைவர், சி ஆளுநர், டி கல்வி அமைச்சர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 17. குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்தால் மாநிலத்தில் அவரது பேரில் ஆட்சியை நடத்துபவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி ஆளுநர், சி பிரதமர், டி உச்சநீதிமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆளுநர். கேள்வி எண் 18. மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி சட்டமன்ற தலைவர், சி ஆளுநர், டி குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 19. தேர்தலுக்கு பிறகு முதல் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டத்திலும் உரையாற்றுபவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி பிரதமர், சி ஆளுநர், டி நீதிபதி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 20. மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாகும்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி மக்களவை, சி ஆளுநர், டி தேர்தல் ஆணையம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 21. அவசர சட்டம் மாநில சட்டமன்றத்தால் எத்தனை காலத்திற்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் ஏ 3 மாதங்கள், பி 6 மாதங்கள், சி 6 வாரங்கள், டி 1 ஆண்டு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 6 வாரங்கள். கேள்வி எண் 22. பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவை? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி குடியரசுத் தலைவர், சி ஆளுநர், டி சட்டமன்ற தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 23. அரசின் எதிர்பாராத செலவுகளுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்குபவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி நிதியமைச்சர், சி ஆளுநர், டி சட்டமன்றம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 24. மாநிலத்தில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நிதி ஆணையத்தை அமைப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி குடியரசுத் தலைவர், சி ஆளுநர், டி திட்டக்குழு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். கேள்வி எண் 25. மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ முதல்வர், பி உச்சநீதிமன்றம், சி ஆளுநர், டி குடியரசுத் தலைவர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஆளுநர். இது உங்களுக்கான கேள்வி. சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டம் பிறப்பிக்க அனுமதிக்கும் சட்டப்பிரிவு எது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 210, பி சட்டப்பிரிவு 212, சி சட்டப்பிரிவு 213, டி சட்டப்பிரிவு 215. ஆன்சரை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.